சிங்கப்பூரில் அரசு மொழிகள் 4 மொழிகள்: சீனம், மலாய், ஆங்கிலம், தமிழ். எல்லா கரன்சிலையும் இந்த 4மே இருக்கும். இவங்களுக்கு இது பொறுக்கல. இங்க இருந்து ஒருத்தர் அந்த நாட்டுக்கு போறாரு, இங்க இருந்து அடிக்கடி வெளிநாட்டுக்கு யார் போவான்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, பிளைட் மோடு. ஆமா, ஆல்வேஸ் பிளைட் மோடு. இங்க இருந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போறாரு, போய் சிங்கப்பூர்காரங்கிட்ட சொல்றாரு, சிங்கப்பூர் ஜனாதிபதி கிட்ட, சிங்கப்பூரில் வாழும் இந்தியர்களில் தமிழர்கள் 5% தான். இந்தி பேசும் ஜனத்தொகை 11% ஆகிவிட்டது. உப்பில, பீகார்ல, பங்களாதேஷ்ல, பாகிஸ்தான்ல இருந்து பேசுறவங்க பூரா இப்ப அங்க வந்து சிங்கப்பூர்ல வேலை செய்யறாங்க. உங்கள் நாட்டில் இந்தி பேசுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. தமிழ் பேசும் தமிழர்களின் எண்ணிக்கை 5% தான் இருக்கிறது. எனவே உங்கள் நாட்டில் அரசு மொழியாக தமிழை வைத்திருக்காமல் எப்படி? நீ எவ்வளவு நல்லவன், நீயும் சோறு போட மாட்ட. எங்க ஊர்ல கிராமத்துல வேற பழமொழி சொல்லுவாங்க, அதுக்கு நாங்க சொல்ல முடியாது மேடையில. நீயும் என் மொழிக்கான இடத்தை கொடுக்க மாட்ட, எனக்கு பணம் தர வேண்டிய பணத்தை தர மாட்ட. அங்க போய் சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கிட்ட மிக குறைவான எண்ணிக்கையில் தானே தமிழர்கள் இருக்கிறார்கள். எனவே உங்கள் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக தமிழை எடுத்துவிட்டு ஹிந்தியை வைக்கலாமே என்று ஆலோசனை சொன்ன போது சிங்கப்பூர் அரசாங்கத்தின் சார்பில் சொன்னார்கள், எங்கள் நாடு விடுதலை அடைந்த போது விடுதலைக்கான போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் தமிழர்கள் தானே தவிர இந்திக்காரர்கள் இல்லை. அடிமைப்பட்டு கிடந்த எங்கள் நாட்டை ஜப்பானிடமிருந்தும் ஆங்கிலேயரிடமிருந்தும் மீட்பதற்கு குருதி சிந்தி எங்கள் களத்தில் நின்று போராடியவர்கள் தமிழர்கள். இந்த நாடு சுதந்திரம் அடைந்த போது இந்த நாட்டின் தந்தை லீ குவான் தமிழர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை சிங்கப்பூர் ஒரு நாளும் மீறாது. கடைசி தமிழன் இருக்கிற வரையில் இல்லை. தமிழர்களே இல்லாவிட்டாலும் தமிழ் தான் ஆட்சி மொழியாக இருக்கும். நீங்கள் ஆசைப்படுகிற மாதிரி எல்லாம் எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டோம் என்று சொன்னதோடு நிற்கவில்லை. அவங்க இன்னொரு நுட்பம் அடுத்த அடிக்கு போனாங்க. மறுநாள் இங்கிருந்து போன விருந்தாளிக்கு தமிழர்களின் உணவு பரிமாறப்பட்டது. தமிழர்களின் உணவு பரிமாறப்பட்டது மட்டும் அல்ல, அவருக்கு தரப்பட்ட பரிசு என்ன தெரியுமா உங்களுக்கு? சிங்கப்பூர் விடுதலை ஆனதை அறிவிக்கும் தமிழ் நேசன் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தை பிரதி எடுத்து அவர் கையில் கொடுத்தார்கள்.